வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இது என் ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுபடட்டும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். திரும்ப அதே வாணலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் சுண்டக்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறையா போட்டாலும் குழம்பு ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தனியாக மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளிங்க. தக்காளி இந்த மாதிரி நடுவில் இருக்கிற தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வேறொரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்க இந்த சுண்டக்காய் வத்தலை லைட்டாக நுணுக்கிக்கலாங்க. அப்படி முழுசாக போட்டால் வாயில் பட்டதுன்னா தூக்கி போட சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கலாம். அப்போ அதோட பெனிஃபிட்ஸ் முழுசாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதோட கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா புளி கொஞ்சமாக மீடியமாக தானே போட போகிறோம். அதிக புளிக்கிற மாதிரி போட போகிறதில்ல. இப்போ நான் ஒரு பீஸ் மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மீன் குழம்புல மாங்காய் போட்டால் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமோ அதே அளவுக்கு வத்த குழம்புல மாங்காய் போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
நல்லா ஒரு கிளறி எடுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, தேங்காய் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை பச்சையாக அரைச்சதுனால நல்லா போட்டு கிளறணும். பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா வெங்காய வாசனை அப்படியே அடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் போடுறது ஒரு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற வத்தலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்ந்து வேகட்டும். நீங்கள் உப்பு போடும்போது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இந்த வத்தல்லையும் உப்பு இருக்கும். அதனால் அந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கு சைஸ் அளவுக்கு தாங்க ஊற வைப்பேன். எனக்கு புளி அதிகமாக இருந்தால் பிடிக்காது. அதே நேரத்தில் நம்ம வத்த குழம்பு என்ன தான் பிடிக்கல அப்படின்னாலும் அதை சாப்பிடும்போது அன்றைக்கி வயிறெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். மாங்காய், வத்தல் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காக. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம அதிக எண்ணெயெல்லாம் ஊற்றலை. இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்புனாலே வெல்லம் சேர்த்தா தான் டேஸ்டியாக இருக்கும். எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆகும். அதுக்காக தான். இது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மாதிரி தான். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து மேலாக கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதான். சுவையான வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. புளிப்பெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இட்லி, தோசைக்கு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.